என்னப்பா? என்ன விஷயம்? என்ன விஷயம்? இவ்வளவு தூரம் வந்திருக்க? என்ன பண்றது? வேதனைகளை சொல்லலாம். என்னோட மனக்கருத்து மனவேதனை கொஞ்சம் இருக்குது. குடும்ப பிரச்சனை 1000 இருந்தாலும் நாட்டுப்பற்று கொஞ்சம் இருக்கிற தொட்டு என்ன மாதிரி ஆட்கள் நாட்டுப்பற்று இல்ல நாட்டுப்பற்று எனக்கு வந்து கட்சி பற்று கொஞ்சம் இருக்கு. கட்சியில வந்து பெரிய ஜாம்பவான் எல்லாம் கிடையாது. எம்ஜிஆர் பற்று. ஆமா, ஜாம்பவான் கிடையாது. எனக்கு எம்ஜிஆர் வந்து தெய்வம். ஆமா, எம்ஜிஆர் வந்து எனக்கு தெய்வம். அம்மாவை பார்த்துதான் நான்லாம் வந்து வாழ்க்கையை நடத்திட்டு போறேன். அவங்களுடைய வீரம், அவங்களுடைய தெளிவு, அஞ்சாத நெஞ்சம் கொண்டு வீர பெண்மணியா இருந்த தொட்டு அவங்களுடைய வழிதான் நாளாம். அதனால வந்துட்டு எம்ஜிஆரால உருவாக்கப்பட்ட இந்த கட்சி மாபெரும் கட்சி, அம்மாவால காப்பாற்றப்பட்ட இந்த கட்சி இன்னைக்கு எங்க போகுதுன்னு எனக்கு தெரியல. எங்க போகுதுன்னு எனக்கும் தெரியல. எனக்கு வந்து ரொம்ப வேதனையா இருக்குப்பா. ஏன்னா எலெக்ஷன் டைம் வந்து நெருங்கிடுச்சு. இன்னும் ஒரு 5-6 மாசம் தான் இருக்கு. இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா ஒவ்வொருத்தரும் பிரிஞ்சு போறாங்க. உள்ள இருக்கிற பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் பிரிஞ்சு நாலா பக்கமும் மனோஜ் பாண்டியன் கூட போயிட்டாரு டிஎம்கேக்கு. ரொம்ப வருத்தமான செயல். எவ்வளவு பெரிய அப்பா பிஹெச் பாண்டியனோட புள்ள அவரே பாரு டிஎம்கேக்கு போயிட்டாரு. அவர் போனதுல எனக்கு ஒரு சின்ன வருத்து. தப்பா ரைட்டான்னு தெரியல, நான் சொல்லட்டுமா? அவர் வந்து எடப்பாடி கிட்ட போயிருந்தா கூட நான் சந்தோஷம். ஏன்னா இது வந்து ஒரு குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை. இந்த இவரு எனக்கு இவர்கிட்ட ஒரு மனசு மன கஷ்டம் இல்ல, இவர்கிட்ட நான் போயிடுறேன், இவர்கிட்ட மன கஷ்டம். இந்த குடும்பத்துக்குள்ளவே இருக்கணுமே தவிர வேற ஒரு குடும்பத்துக்குள்ள போய் நான் போறேன்னு இத்தனைக்கும் அந்த அம்மாவை அது தலைமுடியில புடிச்சு இழுத்தவங்க டிஎம்கே காரங்க. அதுல போயிட்டாரு தலைமுடி மட்டும். ஆமா, தலைமுடி புடவை எல்லாத்தையும் இழுத்தவங்க. என்னதான் ஒரு நடிகையாவே இருந்தாலும் மனசு கஷ்டமா இல்ல? 1000 பேர் மத்தியில ஒரு பொம்பளுடைய புடவை இழுக்கிறாங்கன்னா அது எவ்வளவு அந்த அம்மா அந்த இடத்துல கஷ்டப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் மக்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. வந்து சரியா தப்பான்னு எனக்கு தப்பான்னு தெரியல. ஏன்னா அவர் எந்த சூழ்நிலையில போனாருன்னு எனக்கு அதை பத்தி பேசுறதுக்கு தெரியல. இல்லப்பா, தனிப்பட்ட முறையில ஒரு டிஎம்கேன்ற கட்சியில இந்த ஜெயலலிதா அம்மா பட்ட அவமானம் நானே யோசிக்கிறேன். அந்த கட்சியை அனுபவிச்சவங்கப்பா. ஒரு பெண் வந்து இதெல்லாம் பேசலாமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு சொல்லணும்னு தோணுது. அந்த ஒரு சட்டசபையில எனக்கு அந்த உணர்வு இருக்கு. இல்ல அந்த அம்மா அந்த ஒரு சட்டசபையில அத்தனை பேர் மத்தியில ஒரு புடவை இழுக்கிறாங்கன்னா ஐயோ. ஆனா அந்த கட்சியில போய் சேர்றாங்க பாரு, அதுதான் ரொம்ப கொடுமையா இருக்குது. இப்போ இவரு நம்ம சரி விடு, நம்ம ஏதோ ஏதோ பேசிட்டு இருக்கோம் ஒரு வாட்டியும். இப்ப என்னன்னா கட்சி பிரிஞ்சுக்கிட்டே இருக்குது, கட்சியில இருக்கிற மக்கள் பிரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப எடப்பாடி ஐயாக்கு ஒரு கோரிக்கை வைக்கலான்னு வந்திருக்கேன். அது அவர் போதா ரீச் ஆகுதான்றதுல எனக்கு தெரியாது. ஒரு 10 பேர்கிட்ட சொல்லுங்க. என்னுடைய ஆதங்கம், எனக்கு வீட்டுக்குள்ள யார்கிட்ட பேசணும் ஒரு ஆதங்கம் வந்து அதுதான். அது ஐயாக்கு போதா இல்லையான்னு தெரியல. முன்னாள் முதல்வர் எடப்பாடி ஐயாக்காக நான் சொல்லணும்னு என்னுடைய கருத்து நான் சொல்லிட்டு வரேன். மாண்புமிகு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி அவர்களுக்கு நமஸ்காரம். ஐயா, உங்ககிட்ட பேசுற அளவுக்கு அந்த தகுதி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் ஒரு கடைக்கோடி தொண்டன். என்னுடைய ஓட்டம் அதுல இருக்கு, சரியா? ஓட்டு இருக்கு. நான் வந்து ரொம்ப பற்றிருக்கேன். பற்றுள்ள, அதாவது கட்சியில மட்டும் இல்ல, நாட்டுப்பற்று எனக்கு கொஞ்சம் இருக்குது. அதனால வந்து நான் சொல்ல வந்திருக்கேன் என்னன்னா, கட்சியில வந்து புரட்சி தலைவர் மாண்புமிகு புரட்சி தலைவர் அவர் வந்து புகழாரம் பேசிட்டே போகலாம். ரத்தத்தின் ரத்தம் இதயக்கனி, பொன்மலச்சம், அது இதுன்னு எவ்வளவு பேசினாலும் மிகையாகாது. அப்படிப்பட்ட அதனாலதானே இவ்வளவு பேசுறீங்க. அப்படிப்பட்ட ஒரு வள்ளல் அவர் உருவாக்கி வச்ச ஒரு இரட்டை எல்லை அதிமுக திராவிட கழகம். அத வந்து இன்னைக்கு வந்து என்ன நிலைமையில இருக்கு? அம்மா வந்து அதை காப்பாத்தி வச்சுட்டு போனாங்க. மக்கள் மத்தியில ஒரு தாய், வயது வரம்பு இல்லாத அத்தனை பேருமே அம்மான்னு சொல்லி கூப்பிடுற அளவுக்கு அந்த அம்மா காப்பாத்தி வச்சுட்டு போயிருக்காங்க அந்த கட்சியை. ஆனா அந்த கட்சி இன்னைக்கு இருக்கிற நிலைமையை நினைக்கும் போது காணாம போயிடுமா காப்பாத்தி கொடுக்கணும். 2026லயும் தோத்தாங்க. அதாவது ஓபிஎஸ் ஐயா கையில எல்லாமே இருந்துச்சுப்பா, அத்தனை பொறுப்புகளும் அவர்கிட்ட தான் இருந்தது. அதுக்கப்புறம் உள் சூழ்நிலை என்ன ஏதுன்னா எனக்கு அவ்வளவு தூரத்துக்குலாம் எனக்கு தெரியாது. ஐயா கிட்ட, எடப்பாடி ஐயா கிட்ட வந்துடுச்சு. நான் பேசுறேன். எடப்பாடி ஐயா கையில வந்துடுச்சு. எடப்பாடி ஐயா கையில நாமளும் இருக்கட்டும்,
ஓபிஎஸ் ஆனா கட்சி காப்பாற்றப்படணும். யார்கிட்ட ஒன்னாலும் இருக்கட்டும். யார்கிட்ட இருந்தாலும் பரவாயில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு 2 பேருமே தலைவர்கள் தான். தலைவர் தான். ஆமா, யார்கிட்ட ஒன்னாலும் இருக்கட்டும், ஆனா அது காப்பாற்றப்படணும். எனக்கு தேவை அது காப்பாற்றப்படும். சரி, இதை கேட்டாக்கா ஓபிஎஸ் ஐயாவோட இணைங்க, போனவங்களெல்லாம் இணைங்கன்னு கேட்டாக்கா ஒரு சில பேரை வந்து அடிப்படை தொண்டன்ல இருந்து நாங்க நீக்கிட்டோன்றாங்க. ஓபிஎஸ் ஐயா முடிஞ்சு போன கதை, அவர் வந்து துரோகின்றாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, அவர் ஒரு துரோகின்னு சொல்றீங்க, எடுப்புக்கெல்லாம் துரோகி முடிஞ்சு போச்சுன்னு சொல்றீங்க. அவர் துரோகி அந்த அத்தனை பொறுப்பும் வந்து இவர் கையில எப்படி வந்தது எனக்கு தெரியல. துரோகம் அந்த புடிச்சுதானே பார்ப்பாங்க அந்த ஒரு விஷயம். அவர் அள்ளி கொடுத்த வள்ளல் மாதிரி தூக்கி கொடுத்துட்டு இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம உட்காந்துட்டு எனக்கு எதுவும் ஆனா கட்சியில இணைங்க, காலில் கூட விழுறேன்ற அளவுக்கு ஒரு பெரிய மனுஷன் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா வந்து நீங்க முடியாதுன்னா அவர் என்ன பண்ணாரு, என்ன துரோகம் பண்ணாரு? இப்போ தலைவர் பொதுச் செயலாளர் எதுவா இருந்தாலும் ஒண்ணு சீக்கிரம் சொல்ல வரல. துரோகின்னு சொல்றீங்க, அவர் என்ன துரோகம் பண்ணாருன்னு சொல்லுங்க. அதே சமயத்துல இப்போ உங்க மூலியமா என்ன நடக்குது? கட்சி காப்பாத்தப்படுதா? கட்சி காப்பாத்தப்படலாம், அதுவும் ஒரு துரோகம் தான். அவர்தான் காப்பாத்தப்படலைன்னா அதுவும் ஒரு துரோகம் தான். அப்ப அதுக்கு காப்பாத்தப்படணும்னா என்ன பண்ணணும்? அனைவரும் இணையணும். எல்லாரையும் ஒண்ணு இணைஞ்சா மட்டும் உள்ளுக்குள்ளவே, அதாவதுப்பா இப்ப ஒரு குடும்பத்துக்குள்ள நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருந்து 4 பக்கமும் போய்கிட்டே இருந்தா அடுத்தவங்க கல்லெறிவான் இல்லையா? ஆனா உள்ளுக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் வெளியில தெரியாம குடும்பத்தை கௌரவத்தோடு காப்பாற்றும் போது அடுத்தவங்க கௌரவமா பார்த்துட்டு போவான். அது போலதான் அரசியலும். நீங்க எல்லாரும் ஒத்துமையா இருங்க, உள்ளுக்குள்ள என்ன பிரச்சனையோ அது உங்களுக்குள்ள பேசி தீர்த்து கொண்டு வழி இது வந்து அதிமுகன்றது மக்கள் சொத்து, மக்கள் உருவாக்குனதுன்னு தான் எம்ஜிஆர் சொன்னாரு இல்லையா? தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கட்சின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் சொன்னாரு. அப்ப தொண்டர்கள் வந்து நீங்க வந்து தொண்டர்கள் வந்து நீங்க காப்பாத்தணும். தொண்டர்களை ஒரு தலைவன் காப்பாத்தணும் இல்லையா? இன்னைக்கு எல்லாருமே பிரிஞ்சு போயிருங்க. கிட்டத்தட்ட ஒரு 9-10 எலெக்ஷன்ல தோத்து போச்சு. இது வரைக்கும் ஜெயிக்கல. திருப்பி 2026 போச்சுன்னா ரொம்ப முடிஞ்சு போயிடுச்சு, கஷ்டம், ஆயில் முடிஞ்சிடுச்சுன்ற மாதிரி ஆயிடும். அதுக்கு அது மட்டும் இல்லாம சப்போஸ் ஓபிஎஸ் ஐயா வேற எதனா ஒரு முடிவெடுத்து வேற ஏதாவது மாதிரி ஒரு டாபிக்ல போயிட்டாருன்னா புது கட்சி வரும், இந்த கட்சி 2ஆ பிளவுபடும், பல கட்சிகள் இருக்கு. அப்ப இந்த கட்சி எங்க போய் முடியும்? நம்ம அதிமுக எந்த இடத்துல போய் நிக்கும்? ஒரு எடப்பாடியார் தான் இத வந்து ஒன்னா அவர் வந்து தயவு செஞ்சு என்னுடைய கோரிக்கை, உங்க மகளாவோ உங்களுடைய மாணவராவோ உங்களுடைய தொண்டனாவோ இருந்தா அவங்க கிட்ட கேட்கிறையா, தயவு செஞ்சு இதுக்கான வழிமுறை என்னன்னு சொல்லுங்க. ஓபிஎஸ் ஐயா என்ன துரோகம் பண்ணாருன்னு கொஞ்சம் சொல்லுங்க. கட்சி காப்பாத்துறதுக்கான வழிமுறைகள் என்னன்னு பாருங்க. பார்த்து 2026 கண்டிப்பா ஜெயிச்சு ஆகணும். அது மட்டும் இல்ல, எங்க ஏரியா மாவட்ட செயலாளர் அவர்கள் வந்து மக்கள் பணியே மகேஷன் பணின்ற மாதிரி எனி டைம் மக்கள் கிட்ட பணி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. ரொம்ப ஆர்வமாவும் அற்புதமாவும் பணியாற்றிட்டு வர்றாரு. நான் பாக்குறேன். அவர் ஒரு நாள் கூட டைம் எடுத்து அதே மாதிரி பகுதி செயலாளரும் இணைஞ்சு நல்லபடியா ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கான சொல்யூஷன் என்ன? அவங்களுடைய ஒர்க்குக்கு அவங்க ஜெயிக்கணும்ல. ஆமா, ஆனா இப்படி இருந்தா ஒவ்வொருத்தரும் உழைக்கிறாங்க. பொதுச் செயலாளர் தான் இதுக்கு வந்து எல்லாரையும் ஒண்ணு. இப்ப அவங்களுடைய உழைப்பு போகுது. இப்ப அவர் பேர் நான் சொல்லணும்னா அவருடைய உத்தரவு இல்லாம எனக்கு அவங்க பேரெல்லாம் என்னால சொல்ல முடியாது. ஆனா அவங்கள நான் ரொம்ப மதிக்கிறேன். காரணம் என்னன்னா அந்த மாதிரி கண்டிப்பா ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. உழைப்பு, ஆமா உழைப்பு. விசையாக்கோட எப்ப முதல்ல அந்த உழைப்பு வீணா போயிடும்ல, போகக்கூடாது. உழைப்பு போகக்கூடாது, அவங்க மேல வளரணும்ன்றதுதான். அப்ப அவங்க எல்லாம் வளரணும். உங்களை நம்பி இருக்கிறாங்க. எடப்பாடி ஐயா வந்து நம்பி இருக்கிறவங்க எல்லாம் வளர்ந்து வரணும். அப்ப நீங்க அதுக்கான துணை என்ன பண்ணணும்? நான் வந்து என்னை மதிக்காதவங்களை இது பண்ணாத, நான் எல்லாரையும் வந்து அடிப்படை உரிமையில இருந்து தள்ளிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா உங்க கூட இருக்கவங்க எல்லாம் உண்மையானவங்களா இருந்தா இல்ல கட்சி ஜெயிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒரு கட்சியின் தலைவனாவே இருக்க போறீங்களா? ஒரு கட்சி தலைவன், நான் எதிர்கட்சி தலைவன், ஒரு கட்சியின் இப்படி இருந்தா அந்த நாடு என்ன ஆகுது? நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவுல தான், நல்ல ஒரு முடிவுல தான் பல விஷயங்கள் அடங்கியிருக்கியா. அதாவது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் வந்து மக்கள் வாழ தகுதியற்ற நாடா போயிடுச்சு. இன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு ரேஷன் போனேன்னா 10 முறை போக வேண்டியதா இருக்கு. காரணம் என்னன்னா, எண்ணெய் இருந்தா பருப்பு இல்ல, பருப்பு இருந்தா அரிசி இல்ல, அரிசி இருக்கும் போது எண்ணெய், இந்த மாதிரி பல முறை போக வேண்டியதா இருக்குது. ஆனா உங்க ஆட்சியில வந்து அப்படி இல்லை. ஒரு முறை தான் போவோம், எல்லாமே வாங்கிட்டு வரும். எல்லாமே நல்லா இருந்துச்சு. எடப்பாடி ஐயா அந்த 4 ஆண்டு வருஷத்துல நல்லா பண்ணிருந்தீங்க. எங்களுக்கும் எங்களுக்கெல்லாம் நிம்மதியான ஒரு வாழ்வாதாரமா இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து ரோட்ல நடக்க முடியல, மாணவர்கள் வந்து படிப்பு இல்ல, மகளிருக்கு என்ன பாதுகாப்பும் இல்ல, போதைப் பொருட்களுக்கு அடிமையா இருக்க ஸ்டூடெண்ட், பெத்தவங்க, அப்பா, அந்த மாதிரி அப்பாவங்களெல்லாம் இழந்த குழந்தைங்க, விதவைகள்,
விதவைகள் மட்டும் இல்லாம அந்த குடியால குடும்பத்தையே காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வந்து சொல்லிக்கிட்டே போனா வீடியோ பெருசாயிடுமேன்னு நான் பாக்குறேன். பல நன்மைகள். அதெல்லாம் விட வந்து நம்ம கட்சி காப்பாற்றப்படணும். எம்ஜிஆருடைய அதிமுக காப்பாற்றப்படணும். அது ஜெயிச்சு வரணும். அதனால வந்து தயவு செஞ்சு யோசிங்க. இணையத்துக்கான வழிமுறைய பாருங்க. இல்லைன்னா அதுக்கான காரணம் என்ன துரோகம் அப்படின்னு பாருங்க. அவரு துரோகம் பண்ணியிருந்தா இன்னைக்கு நீங்க அதைதான் செய்யற மாதிரி எங்களுக்கு தெரியுது. எப்படியுமே வந்து எல்லாத்தையும் இணைச்சு அதை அழகா கொண்டு வந்து நிலைநிறுத்தி இருக்கணும், ஜெயிக்கணும். போறவங்க எல்லாம் போட்டோம், நான் எடுத்துட்டு தயவு செஞ்சு அது பண்ணாதீங்க. இன்னைக்கு நேத்துக்கு வந்தவங்களா நீங்களாம், இல்ல உங்க கூட இருக்கவங்களா இன்னைக்கு நேத்துக்குன்னு வந்தவங்களா? எம்ஜிஆரோட இருந்தவங்க தானே அத்தனை பேரும். ஏன் அவருடைய பற்று உங்களுக்கு? எம்ஜிஆரோட இருந்தவங்க இருக்காங்க, இல்லாதவங்களும் இருக்காங்க. புரட்சி தலைவி அம்மா அவங்களோட இருந்தவங்க இருக்காங்க. பயணம் அவங்களோட கட்சி பணி. எம்ஜிஆரால உருவாக்கப்பட்டு அம்மாவால பாதுகாக்கப்பட்ட கட்சி இன்னைக்கு என்ன கதியில இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப பயமா இருக்கு. அந்த கட்சி வந்து காப்பாற்றப்படணும். ஐயா, தயவு செஞ்சு உங்களுடைய எண்ணத்தை கொஞ்சம் மாத்திக்கிட்டு இணைஞ்சு செயல்பட்டு இந்த மக்களுக்கு நன்மை செய்யுங்க. மக்களுக்கு நன்மை செய்யணும், மக்களுக்காக பாடுபடணும், நான் மக்களுக்காகவே முதல்வனா ஆக போறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தால் இணையுங்க. 2026 அதிமுக ஜெயிக்கணும். அதுக்கு நாங்க ரொம்ப வரவேற்பு கொடுக்குறோம். நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கான ஒரு நல்ல முடிவு கொடுப்பீங்கன்னு நம்புறேன். நிறைய சொல்லணும், ஆனா அது லென்த்தா போகுமேன்று கொஞ்சம் குறைச்சிக்கிறோம். நன்றியா.